ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான கோதுமை மாவும் 2 வாழைப்பழமும் 1 கப்பு கோதுமை மாவும் 2 வாழைப்பழத்தையும் வச்சு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸு ஹெல்த்தியாக நல்லா செஞ்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதால் நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாரி மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா மேலே கொஞ்சமாக எண்ணெய் தெளிச்சிட்டு இந்த பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது ஊறிட்டு இருக்கட்டும். பாருங்கள், சப்பாத்தி மாவு மாரி பிசைஞ்சாச்சு. நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. இது தோலை உரிச்சிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ இது அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச வாழைப்பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா 1/2 கப்பு ரவை எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்த ஸ்லோலியை வச்சு நல்லா இந்த மாதிரி கலரி கொடுங்க. சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள், தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். வீட்டில் எப்பயுமே ரவாலாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாங்க. பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஆற விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. நம்ம சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இதுக்குள்ளே வச்சு இப்படி மூடிக்கலாம். சப்பாத்தி மாவு எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு பூர்ணமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா இடமும் பூர்ணம் இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிடும்போது இருக்கும். கொஞ்சமாக எடுத்தோம்னா நடுவில் மட்டும்தான் இருக்கும். இப்படி நல்லா மூடிக்கலாம்.
அழுத்தி திரட்டாமல் கொஞ்சம் லேசாகவே திரட்டுங்க. திரட்டிக்கலாம். அவ்வளோதான், நல்லா திரட்டியாச்சு பாருங்கள். இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் தடவியாச்சுங்க. எண்ணெயோ நெய்யோ தடவிக்கங்க. நான் எண்ணெய் தடவிருக்கேன். சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் கோதுமை மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி பண்ணியாச்சு ஹெல்த்தியாக. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ஹெல்த்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.